அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்முடைய உடலுக்கு பலமும், வலுவும் சேர்க்கக்கூடிய அற்புதமான 7 வகையான கஞ்சி வகைகள பத்தி தாங்க பார்க்க போறோம். கஞ்சி அப்படின்னு சொன்னாலே நெறைய பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. ஆனா, அந்த கஞ்சி அவ்வளவு ஆரோக்கியமானதா இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கும் பொழுது, கண்டிப்பா அதை விரும்பி எடுத்துப்பீங்க. ஸோ, அப்படி கஞ்சி வகைகள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன கஞ்சி வகைகள் இருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, அது மட்டும் இல்லாம சொல்லக்கூடிய கஞ்சி வகைகள்ல உங்களுக்கு என்ன வகை கஞ்சி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பொதுவாக இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, நிறைய நோய்கள் அதிகரித்துட்டு வருது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஆரோக்கிய பிரச்சனை தான். ஆரோக்கியமற்ற உணவுகள நம்ம எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ, மக்கள பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது நீங்க கூடுதலா கவனம் எடுக்கும் பொழுது, கண்டிப்பா பிரச்சனைகள சரி பண்ண முடியும். அப்படி உடல் ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆரோக்கியத்தில முழு கவனம் எடுத்துக்கிறாங்க. ஸோ, அதற்கான உணவுகள தேடி தேடி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்பன்னா நம்மளுடைய முதல் மாற்றம் எதில இருக்கணும்? நம்மளுடைய உணவுல தான் இருக்கணும். ஸோ, முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியமான உணவுகள தேர்ந்தெடுத்து நீங்க சாப்பிடும் பொழுது, கண்டிப்பாக நோய் வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். சமீப காலமா பார்க்கும் பொழுது மக்கள்ட்டயே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. ஸோ, நம்முடைய முன்னோர்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டு வந்த கஞ்சி வகைகளை இப்போ அதிகமாக விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ, சொல்லப்போனால் அது இப்போ பிரபலமாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் காலை வேளையில் கஞ்சியை எடுத்துக்கிறாங்க. அதுவும் பழைய கஞ்சி மட்டும் கிடையாதுங்க. நிறைய சிறுதானியங்களை கொண்டு செய்யப்படக்கூடிய கஞ்சிகள் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ, என்னதான் கஞ்சி நல்லது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே கூட, எந்த கஞ்சி சாப்பிட்டா என்ன நன்மை கிடைக்கும், அதனால் என்ன பலன் நமக்கு இருக்குது அப்படின்றது இன்னும் சரியாக தெரியலன்னு தான் சொல்லணும். ஸோ, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய உடலுக்கு தேவைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு செய்யப்படக்கூடிய கஞ்சிகளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, இன்னுமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக பெற முடியும். ஸோ, அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ, ஆரோக்கிய நன்மைகள் குறித்து நம்ம நிறைய பதிவேற்றங்கள் செய்துட்டு இருக்கோம். ஸோ, கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு அதே போல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். மேலும் இது மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் அடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரோக்கியமான கஞ்சி வகைகளில் முதல் இடத்துல இருக்கக்கூடியதுன்னா ராகி கஞ்சி தாங்க. ஸோ, ராகி கஞ்சி பழங்காலத்தில் இருந்து கடைபிடித்துட்டு வரக்கூடிய ஒரு கஞ்சி. ஸோ, ராகி கஞ்சியில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்தும் கூடவே அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். குறிப்பாக இந்த கஞ்சி எலும்புகள், தசைகள் இது எல்லாத்தையுமே வலுப்படுத்தி கொடுக்கும். ஸோ, நல்ல ஸ்ட்ராங்கான போன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ராகி கஞ்சி எடுத்துக்கோங்க. அதுவும் இது ஒரு நாள் நொதிக்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல பலன் கிடைக்கும். அதாவது நீங்கள் கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணி நல்லா நொதிக்க வச்சுடுங்க. அடுத்த நாள் நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எது இருந்தாலும் எல்லாம் சீக்கிரமாக சரியாக போயிடும். ஸோ, எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எனக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய ஃபுட் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு ராகி கஞ்சியை எடுத்துக்கோங்க. ஸோ, இந்த ராகி, கேழ்வரகு இதை கஞ்சியை நீங்கள் அடிக்கடி தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய போன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ, அது மட்டும் இல்லாமல் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு யாருக்கும் வரவே வராது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கஞ்சி பழைய சாத கஞ்சி. ஸோ, எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய கஞ்சி தான் பழைய சாத கஞ்சி. ஸோ, இப்போ யார் யார் இதை குடிச்சிட்ருக்காங்க அப்படின்றதான் தெரியல. ஸோ, உங்களுக்கு பழைய கஞ்சி பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ, பழைய சாதம் ஒரு அற்புதமான உணவு. சொல்லப்போனால் இதுதான் அமிர்தம் அப்படின்னே சொல்லணும். அதுவும் காலையில் எழுந்ததும் நைட்டே செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த நீராகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய சாத கஞ்சியை நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரியாக போகும். அதாவது பழைய சாத கஞ்சியை நீங்கள் எடுக்கிறப்ப தான் குடல் சமநிலையில் இருக்கும். குறிப்பாக அதுவும் கோடை காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் எழுந்தவுடனே நீங்கள் டீ, காஃபி எல்லாம் குடிக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. பழைய சாத கஞ்சி குடித்து பழகுங்க. இது உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள். அதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது குடல் ரொம்ப குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஸோ, உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கருப்புளுந்து கஞ்சி.
ஸோ உளுந்தங்கஞ்சி அப்படின்னாலே நிறைய பேர் வந்து குடிக்க மாட்டாங்க. அதில் கருப்பு உளுந்தங்கஞ்சியை வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறது உண்டு. ஸோ கருப்பு உளுந்தங்கஞ்சி அவ்வளவு நல்லதுங்க. கருப்பு உளுந்தங்கஞ்சி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக அது பெண்களுடைய எலும்புகளை வந்து வலுப்படுத்தி ஹார்மோன்களை எல்லாம் சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு நல்ல தரமான கருமுட்டைகள் உருவாகிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுனா இந்த கருப்பு உளுந்து தான். ஸோ கருமுட்டை ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களும் தொடர்ந்து நீங்கள் கருப்புளுந்து கஞ்சி எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த கருப்புளுந்து கஞ்சியோட வெல்லம், தேங்காய் பால்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மறக்காமல் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கஞ்சி வெந்தய கஞ்சி. ஸோ வெந்தயம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய பொருள். இந்த வெந்தய கஞ்சை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சி அடையும். குறிப்பாக பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு சரியான ஒரு இது தாங்க வெந்தய கஞ்சி. ஸோ உடம்பு எப்போதுமே வந்து சூடாக இருக்கக்கூடாது. உடம்புல சூடாக இருந்தீங்க அப்படின்னா தான் கொப்பளம் வரும், வெள்ளைப்படுதல் பிரச்சனை வரும், இதெல்லாம் வந்து ஏற்படும். ஸோ உடல் சூடு தூக்கமின்மை பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உடல் சூடு இருக்கிறவங்க, தூக்கமின்மை பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, நீங்கள் எல்லாருமே வெந்தய கஞ்சியை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கஞ்சி பூண்டு கஞ்சி. இந்த பூண்டு கஞ்சி செரிமானத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். காய்ச்சல் இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க பூண்டு கஞ்சி. ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக வந்து பூண்டு கஞ்சி எடுத்துக்கோங்க. பூண்டு சீரகம் சேர்த்த கஞ்சி எடுத்துக்கும் பொழுது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. ஸோ கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி. பழங்காலத்திலேருந்து பயன்படுத்திட்டு வந்த இந்த அரிசி கஞ்சியில் ஆந்தோனியசைன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கும், முதுமை தோற்றத்தை வந்து குறைக்கும், சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இது மாதிரி பல பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்கறதுக்கு உகந்த கஞ்சி அப்படின்னா இந்த கஞ்சி தாங்க. முக்கியமாக எல்லோரும் இந்த கஞ்சியை வந்து எடுக்கலாம், தாராளமாக எல்லோரும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கஞ்சி கம்பு கஞ்சி. இது எல்லாருமே வந்து கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. கம்பு குடலை வந்து சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சிறுதானியம். ஸோ கம்பை எடுத்துக்கும் பொழுது உடலுக்கு கால்சியம், இரும்பு சத்து இது எல்லாமே வந்து கிடைக்கும். முக்கியமாக குடலில் கழிவுகள் வந்து தேங்காமல் இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துடும். மலச்சிக்கல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் கம்மங்கூழை வந்து எடுத்துகிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான கஞ்சிக்குமே ஒவ்வொரு வகையான சிறப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய உடலில் என்ன வகையான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய கஞ்சி வகைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களால் தினசரி கஞ்சி வகைகளை எடுத்துக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் தினசரி ஒரு கஞ்சி அப்படின்ற விதத்தில் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய உடலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய அற்புதங்கள் வந்து நிகழும். ஸோ அதனால் உங்களால் முடியும்னா தினசரி ஒரு வகையான கஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 7 வகையான கஞ்சியில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கஞ்செல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா அப்படின்றது எல்லாத்தையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. எல்லாரோடையும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆரோக்கியமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.